மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சமீபத்தில் நடந்த நீட் தேர்வு முறைகேடுகள் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல மாநிலங்களும் நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுகவிடம் 40 எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் நீட் குறித்த தீர்மானம் கொண்டுவரவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மீண்டும் 3வது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன் என கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வு ஒழியும் வரை அதிமுகவின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரத்தில் கோடிக்கணக்கான மாணவர்களின் கனவுகள் சிதைக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவிட்டுள்ள அவர், நீட் முறைகேடு குறித்து அவையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து விவாதத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்காதது வருத்தமாக இருப்பதாகவும், அரசோடு மோத விரும்பவில்லை, ஆக்கப்பூர்வ விவாதத்தையே விரும்புகிறோம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு நடைமுறையை சீர்திருத்த மத்திய அரசு அமைத்த உயர்மட்ட குழு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளது. இந்த குழு வரும் ஜூலை 7ஆம் தேதி வரை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தரப்பில் ஆலோசனை, கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. பரிந்துரைகளை வழங்க வேண்டிய இணையதள முகவரியையும் வழங்கியிருக்கிறது. நீட், நெட் தேர்வுகளை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நடத்துவதை உறுதி செய்ய இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே. ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஜார்க்கண்டைச் சேர்ந்த தனியார் பள்ளியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வரை சிபிஐ கைது செய்துள்ளது. தனியார் பள்ளியின் முதல்வருமான எசானுல் ஹக், அதே பள்ளியின் துணை முதல்வர் இம்தியாஸ் ஆலம் இருவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக விசாரித்து வந்தனர். இந்நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததாக இருவரையும் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சிபிஐ விசாரணையில் இன்னும் பலர் கைதாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில கல்விக் கொள்கை குழுவின் இறுதி அறிக்கை ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்க உள்ளது. அறிக்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் தமிழக அரசின் தரப்பில் மேல் நடவடிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2022இல் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 உறுப்பினர்கள் அடங்கிய குழு மாநில கல்விக் கொள்கையை தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அரசியலாக்க நினைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் முயற்சி தமிழக மக்களிடம் எடுபடாது என்று அமைச்சர் ஏவ வேலு சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்து ஜனநாயக கடமையை ஒளியிலிருந்து செய்து வருகிறார் என்று விமர்சித்தார். மதுவிலக்கு திருத்தச் சட்டம் கொண்டு வருவது நகைச்சுவை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கள்ளச்சாராய வியாபாரி மரூர் ராஜாவுக்கு நெருக்கமான அமைச்சர் மீது நடவடிக்கை இல்லை எனவும், கள்ளக்குறிச்சியில் 63 பேர் இறந்ததும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பதவி நீக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது சாராயச்சாவுகளை தடுக்க ஒரே தீர்வு பூரண மதுவிலக்குதான் என்றார். தற்போது 10.5% இடஒதுக்கீட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு திமுக முன்னாள் முதல்வர் கருணாநிதியிடம் சென்றதால் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நெடுஞ்செழியனிடம் அதிகாரம் சென்றிருந்தால் நல்லாட்சி கிடைத்திருக்கும் என்று கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் 10.5 மணி நேரம் மாணவர்களை சந்தித்து நடிகர் விஜய் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். சென்னை திருவான்மியூர் மண்டபத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கிய விழாவில் மாவட்ட வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். அவர்களிடம் பேசி நன்றாக படிக்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். உணவு இடைவேளைக்காக 15 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு மாணவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டு பெற்றோருடன் கலந்துரையாடினார். தமிழகத்தில்
2023ஆம் ஆண்டில் இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் 2,03,710 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் 1,599 கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் இதில் குடும்ப தகராறு காரணமாக 395 கொலைகளும், வாய் தகராறு காரணமாக 342 கொலைகளும் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அருணா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தொடர் கனமழையால் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வரலாறு காணாத கனமழை பெய்து வருவதால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. பல்வேறு சாலைகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களாக டெல்லி கொடுமையான வெயில் வாட்டி வதைத்தது. இந்த நிலையில் 88 ஆண்டுகள் வரலாறு காணாத கனமழை பெய்துள்ளது. டெல்லியின் வசந்த் விஹார் பகுதியில் கனமழை காரணமாக கட்டடத்தின் குழியில் 3 தொழிலாளர்கள் இறந்ததை அடுத்து அங்கு மீட்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. நொய்டா சூரஜ்பூர் பகுதியில் கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 3 குழந்தைகள் உயிரிழந்தனர். கனமழை காரணமாக புதிதாக கட்டப்பட்டு வந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் இருந்த குழந்தைகளின் உடல்களை மீட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி மத்திய இணையமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது முதல் முறையாக இணையமைச்சர்களாக பதவியேற்றுள்ள நடிகர் சுரேஷ் கோபி, ஜெயந்த் சௌத்ரி, ஜிதின் பிரசாதா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். அப்போது முதல் முறை இணையமைச்சர்களாக பணியை தொடங்கியுள்ள அவர்களிடம் அனுபவங்கள் மற்றும் நுண்ணறிவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். சிலியின் தெற்கே உள்ள மெஹலன்ஸ் மற்றும் அண்டார்டிகா பகுதியில் நிலவும் உறைபனி காரணமாக கடல் உறைந்துள்ளது. ஐஸ் கட்டியாக உறைந்து காணப்பட்ட கடலின் பின்னணியில் எடுக்கப்பட்ட சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் கண்களுக்கு விருந்து படைக்கிறது. அதேபோல வீடுகள், சாலைகள், மலைகள், மரங்கள் உள்ளிட்டவை பனி படர்ந்து காட்சியளித்தன. தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடருக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் இன்று தொடங்குகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஜூலை 5, 7, 9 ஆகிய தேதிகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதனையொட்டி பேடிஎம் இன்சைடர் தளத்தில் டிக்கெட் விற்பனை இன்று தொடங்க உள்ளது. டிக்கெட் விலை ₹150 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் பானை தொழிலுக்கு ஜூலை 3ஆம் தேதி முதல் இ-சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து உரிய அனுமதியுடன் விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய அவர், விவசாயிகள் எளிதாக இணையதளம் மூலம் விண்ணப்பித்து அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார்.
குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை ஜூலை மாத தொடக்கத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் நியாய விலைக் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து துரித ஏற்பாடுகளும் மேற்கொள்ளும்படி மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் கிராமத்தில் ONGC குழாயில் பராமரிப்பு பணிகளை செய்ய அனுமதிப்பதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒப்புக்கொண்டனர். மேலும் எரிவாயு கசிவு ஏற்பட்ட குழாயை ONGC வல்லுநர்கள் காண்பித்து உடனடியாக அங்கு பராமரிப்பு பணி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கினர். இதனையடுத்து அங்கு 2 நாள் பராமரிப்பு பணிகள் இன்று தொடங்க உள்ளன. சென்னை மயிலாப்பூரில் ஈஷா லைஃப் வழங்கும் சத்குரு ஜக்கி வாசுதேவனின் புதிய புத்தக அறிமுக விழா நடைபெற்றது. சத்குரு எழுதிய கர்மா விதியை வெல்லும் சூத்திரங்கள் தமிழ் நூல் அறிமுகம் செய்யப்பட்டது. கர்மா என்றால் என்ன, நம் வாழ்வை மேம்படுத்த கர்மாவை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள முடியும் போன்ற அம்சங்கள் குறித்து சத்குரு எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தை நடிகை சுஹாசினி மணிரத்னம் வெளியிட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குநர் முரளி பெற்றுக் கொண்டார். சாத்தூரில் பிரதமர் பசுமை வீடு திட்டத்தில் போலி பயனாளிகளின் பெயரில் 79,63,505 ரூபாய் மோசடி செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இந்த வழக்கில் ரேவதி மற்றும் அவருடைய தாயார் தெய்வானை ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் சடையம்பட்டி ஊராட்சி செயலாளர் தெய்வானை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே உள்ள பசுமத்தூரில் சேதமடைந்த மின் கம்பத்தினை மாற்றி புதிய மின்கம்பம் அமைப்பதற்கு மின்பாதை ஆய்வாளர் பஞ்சாட்சரம் பொதுமக்களிடம் பணம் கேட்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து குடியாத்த மின்வாரிய செயற்பொறியாளர் வெங்கடாச்சலபதியிடம் கேட்டதற்கு சம்பந்தப்பட்ட மின்பாதை ஆய்வாளரிடம் விளக்கம் கேட்கப்பட்ட பிறகு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நாளைக்கு திடீர்னு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா எப்படி ஒரு தெருவில் செய்ய முடியுமா? தெருவில் இல்லைண்ணா, இது கம்பம் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி மாற்றினாங்க, ரைட்டு. ஊரில் தலைவர்கிட்ட பேசிட்டோன்னாங்க. அப்புறம் கார்த்தி எதுவுமே சொல்ல, நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி என்ன வாங்கி தரணும் அவங்ககிட்ட? எவ்வளோ வாங்கி தரட்டும்? அப்படி இல்லைண்ணா, மொத்தம் நான் உனக்கு சொல்லிட்டேன். நான் சொல்கிறேங்க, நான் 1 2 3 4 5 மொத்தம் 6 வீட்டுக்கு அந்த கம்பம். இப்போ நான் கேட்கறதுனா எவ்வளோ கேட்கட்டும் அதை சொல்லு. கேளு, சர்வீஸுக்கு ஒரு 200 கேட்டு வாங்கிட்டு 200 கேட்டோமா? நான் செலவு பண்ணது வரைக்கும் கொடுங்க. நான் கேட்குறேன். இல்லைண்ணா, இப்போ நான் கேட்கறதுனா எவ்வளோ ஒரு இதுல நான் கேட்கணும்ல, அதுக்கு மொத்தம் 8 இல்லை 6 இல்லை நம்ம 1 2 3 6 சர்வீஸு. 6 3 18 300 ரூபாய் போட்டு வாங்கி கொடுங்க. சரிண்ணா. விழுப்புரம் மாவட்டம் கிளியனூரில் கோவில் லிங்கம் என்ற விவசாயி தனது குடும்பத்தினருடன் இரவு உணவு அருந்திவிட்டு உறங்கச் சென்றார். உயர் மின் அழுத்தம் காரணமாக வீடு தீப்பற்றி எரிய தொடங்கியது. உடனே வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறிவிட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிலிண்டர் திடீரென வெடித்ததால் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்து குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலம் கோதாவரி நதியில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை சினிமா பாணியில் படகில் விரைந்து சென்று மீனவர்கள் காப்பாற்றியுள்ளனர். ராஜமுந்தியைச் சேர்ந்த துடால நாகலட்சுமி என்பவர் குடும்ப தகராறு காரணமாக ரயில்வே பாலத்திலிருந்து கோதாவரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். அவர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கவனித்த உள்ளூர் மக்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் மீனவர்களின் உதவியுடன் நாகலட்சுமியை மீட்டு அறிவுரை கூறி உறவினர்களுடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். சென்னை வானகரத்தைச் சேர்ந்த பல் மருத்துவர் ஆன்லைன் பங்கு வர்த்தகத்தில் 80 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளார். ஜிஎஸ்டி மற்றும் பல்வேறு கட்டணங்களை செலுத்த கூறி பணம் பறிக்கப்பட்ட நிலையில் சுமார் 1,10 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது. அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி இருவரை கைது செய்தனர். அவர்கள் இருவரும் கம்போடியாவில் இருந்து இயங்கும் மோசடி கும்பலுக்கு தங்கள் வங்கிக் கணக்கை தொடங்கி கொடுத்தது தெரியவந்தது.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குடிசை வீட்டில் வசித்த ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் 2 லட்சம் ரூபாய் செலவில் புதிய வீடு கட்டிக் கொடுத்துள்ளனர். சென்னியநல்லூர் கிராமத்தில் வசிக்கும் ஆதரவற்ற மூதாட்டிகளான பூபதி, அவரது மகள் கலைசெல்வி ஆகியோரின் நிலை குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அந்த பதிவை கண்ட பாரதி மோகன் என்ற சமூக ஆர்வலர் அந்த கிராமத்திற்கு நேரில் சென்று மூதாட்டிகளை சந்தித்து நண்பர்கள் பங்களிப்புடன் 2,10,000 ரூபாய் செலவில் புதிய வீட்டை கட்டிக் கொடுத்துள்ளார். ஊர் மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவுமா நீங்க கொஞ்சமா சாப்பிடுங்க. சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த விஜயசாந்தி என்ற பெண் தனது தங்கையின் கணவருடன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்து வெளிநாட்டில் இருந்த விஜயசாந்தியின் கணவரான சரவணன் விஜயசாந்தியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தங்கையின் கணவரும் புகைப்படங்களை காட்டி விஜயசாந்தியிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடிதம் எழுதி வைத்து விஜயசாந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கணவர் மற்றும் தங்கையின் கணவர் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் ஆனி மாத வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பில் 2023ஆம் ஆண்டில் சாராயம் காய்ச்சுதல் தொடர்பாக 12,868 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 12,856 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் கடந்த மே 31ஆம் தேதி வரை 4,968 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4,959 பேர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டில் போக்சோ சட்டத்தின் கீழ் 4,581 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டில் போக்சோ சட்டத்தின் கீழ் 4,465 வழக்குகளும் 2022ஆம் ஆண்டில் 4,968 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் நல்லாம்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக வீட்டுமனைக்கு மேங்கோ கார்டன் என்ற பெயரில் அனுமதி வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அனுமதியை ரத்து செய்ய கோரியும் நல்லாம்பாளையம் பகுதியில் அராஜகமாக செயல்படும் திமுக நகரமன்ற தலைவர் விஜய் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் திருச்செங்கோட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இதுகுறித்து திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. மதுரை KK நகரில் உள்ள AR குழந்தைகள் பூங்காவை சுகாதாரமாக பராமரிக்கவும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் AR பூங்காவில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் ஆக்கிரமிப்பிலிருந்து பூங்காவை மீட்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி ஆணையர் ஜூலை 4ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தென்காசி மாவட்டம் நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து வார்டு உறுப்பினர்களும் பங்கேற்றனர். அப்போது தண்ணீர் தொட்டி ஒன்றை இடிக்கும் விவகாரத்தில் 15 லட்சம் ரூபாய் வரை கவுன்சிலர்கள் பணம் பெற்றதாக துணை மேயர் KNLS சுப்பையா குற்றம் சுமத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து துணை சேர்மன் இருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் மேலச்சொக்கநாதபுரம் ஊராட்சியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய மதுரை வீரன் என்பவருக்கு பணிக்கால நிறைவை ஒட்டி பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. இதில் பேரூராட்சி தலைவர் கண்ணன், கவுன்சிலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பேரூராட்சி தலைவர் இருக்கையில் மதுரை வீரன் அமர வைக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டார். விழா முடிந்ததும் வாத்தியங்கள் முழங்க பேரூராட்சி தலைவரின் காரிலேயே வீடு வரை அனுப்பி வைக்கப்பட்டார்.
மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அரசு மாதிரி பள்ளியில் படிக்கும் மாணவர் சிறுநீர் கழிக்க சென்றதற்கு உடற்கல்வி ஆசிரியர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மாணவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தன்னை சாதி பெயரை சொல்லி உடற்கல்வி ஆசிரியர் இழிவாக திட்டி தாக்கியதாக மாணவர் கூறினார். இதுகுறித்து மாணவரின் பெற்றோர் குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் சினிமா துணை நடிகர் தங்கராஜுவுக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதி பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக பதிவான வழக்கில் தங்கராஜ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தன் மீது பொய்யான வழக்கு பதிந்திருப்பதாக தங்கராஜ் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து இளம்பெண்ணின் தாயார் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடலில் ஜெலிமீன்கள் கரை ஒதுங்கிய நிலையில் தூத்துக்குடி மீன்வளத்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து ஜெலிமீனை எடுத்து சென்ற அதிகாரிகள் ஆய்வுக்கு பின்னர் முழு விவரங்கள் கிடைக்கும் என்று தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் புதுவேட்டக்குடி கிராமத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அந்த கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 20ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் சுவாமி திருவீதி உலா, கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவை கடந்த 8 நாட்களாக நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் வேண்டுதல் நிறைவேறிய 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஏரியில் இருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நடிகர் சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமிக்கும் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை சச்தேவுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நடிகர் சரத்குமார் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து திருமண அழைப்பிதழை வழங்கினார். இதை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள சரத்குமார், சென்னையில் நடைபெறவுள்ள மகளின் திருமண வரவேற்பிற்கு பிரதமருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அறம் திரைப்பட இயக்குநர் கோபி நயினார் தனது கிராமத்தின் ஏரியை பாதுகாக்குமாறு முதல்வருக்கு கோரிக்கை விடுத்து வீடியோ வெளியிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்துள்ள காட்டூர் கிராமத்தில் பாசன ஏரியில் மண் அள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இதனால் பாசன வசதி பாதிக்கப்படும் என அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என்று குறிப்பிட்டுள்ள கோபி நயினார் மண் அள்ளும் உத்தரவை முதல்வர் ஸ்டாலின் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் மேமாத்தூரைச் சேர்ந்த சிவகுமார், முருகவேல் ஆகிய இருவரையும் வெறிநாய் கடித்துள்ளது. மேலும் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சந்துரு என்ற மாணவரையும் வீட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருந்த 1 வயது பெண் குழந்தையையும் அந்த வெறிநாய் கடித்துள்ளது. இவர்கள் மட்டுமின்றி அதே ஊரில் உள்ள ஆடு மாடுகளையும் வெறிநாய் கடித்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இந்நிலையில் காயமடைந்த 4 பேரும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவில் தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட டிவி பெண் தொகுப்பாளினி மகளிர் ஆணையத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி தனக்கு தாலி கட்டியதுடன் குலதெய்வ கோவிலுக்கும் அழைத்துச் சென்றதாகவும் இந்த வழக்கில் விசாரணை முறையாக நடைபெறவில்லை என்பதால் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள அங்கமாலி அரசு தாலுகா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நடிகர் ஃபஹத் ஃபாசிலின் விங்கிலி திரைப்படம் படமாக்கப்பட்டதால் அவசர சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் சிரமத்திற்குள்ளாகினர். இந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் படப்பிடிப்பு நடத்த அனுமதி அளித்தது குறித்து விளக்கமளிக்க மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அளித்த நிலையில் சுகாதாரத்துறை பணியாளரின் அறிவுறுத்தலின் பேரில் படப்பிடிப்பு நடத்த அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரிகள் கூறியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.